செய்கிற சாப்பாடு ஏதாவது மிஞ்சிருச்சாலே பயங்கரமாக சந்தோஷம் ஆகிடுவோம். அது ஏன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சப்பாத்தி இருந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கொத்து சப்பாத்தி பண்ணலாம். நான் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கையோட லஞ்சையுமே முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக டிவி பார்க்க உட்காந்தாச்சு. டிவி ஆன் பண்ணதுமே ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் மூவின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு விரும்பி பார்த்த படம். ஸ்டில் இப்போ வரைக்கும் ஐ லைக் இட். பட் இப்போ உள்ள படங்கள்லாம் பார்க்குற மாதிரியே இருக்குது. என்ன ஸ்டோரி எடுக்கிறானுங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒஸ்ட்டு மூவியாக தான் இருக்குது. எப்படியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. லன்ச் முடிச்சுட்டு ஈவினிங் மேலே வெளியே போயிருந்தோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல பிள்ளைங்களுக்கு விளையாட்ட வச்சுருந்தாங்கன்னு சொல்லி. அதுக்கான ப்ரைஸஸ் கொடுக்குறது ஒரு விழா மாதிரி வச்சுருந்தாங்க. லேட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஏர்லியராகவே போயிட்டோம். பட் நாங்கள் போயிட்டு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் ஃபங்க்ஷனுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிள்ளைங்களுக்கான ப்ரைஸஸ்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபைனலாக ஆட்டம் பாட்டத்தோடு முடிச்சாச்சு. எல்லாம் ஓவராலாக 8:00 அப்படிங்கும்போது முடிஞ்சிச்சு. வரும்போது டின்னரையுமே சேர்த்து கொடுத்து விட்டுருந்தாங்க. என் பையன் வாங்கின ப்ரைஸ் இதுதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.